பக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2024 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபடணும், என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 2024 பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? 12 ராசிகள்லயே தனுசு ராசிக்கு தான் ராசிநாதன் 5 பூர்வஸ்தானத்துல இருந்து ராசியவே பாக்குறாரு. ஆசீர்வதிக்கப்பட்ட ராசி அப்படின்னு சொல்லலாம். விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ராசி. லாபஸ்தானாதிபதியும் லக்னத்துல ராசியிலே இருக்காரு, 10ஆம் அதிபதியும் ராசியிலே இருக்காரு. தொட்ட காரியத்தை ஜெயிச்சு காட்டக்கூடிய மாசமா இது இருக்க போது ஒரு யோகமான மாசம்னே இது சொல்லலாம் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும். பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்காரங்களுக்கு தொழில் எப்படி இருக்கும்? தொழில் ஸ்தானம் மிக சிறப்பா இருக்குங்க. அதாவது இது வரைக்கும் எனக்கு இந்த தொழில் தெரியல, ஒரு கைடன்ஸை வச்சு டிராவல் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு சுயமா யோசிச்சு தெளிவா செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகம் எப்படி அமையும்? உத்தியோக ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஆனா உத்தியோகம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருந்தாலும் தன்னுடைய படிப்புக்கு ஏற்ற உத்தியோகம் கிடைக்கலன்னு காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்க போகுது. தனுசு ராசிக்காரங்க இந்த மாசம் வழிபட வேண்டிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் எப்படி இருக்கணும்? சோ தனுசு ராசின்னு சொல்லும் போது 12 ராசிகள்ல குருவுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு அது. அப்ப இவங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தி. அந்த குருவே ஈஸ்வர பட்டம் வாங்கி அமர்ந்த நிலைதான் தட்சிணாமூர்த்தி. அந்த தட்சிணாமூர்த்தி இவங்க வாழ்க்கையில வழிபாடு செய்யும் போது வெற்றிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த மாசம் அதிகமா எந்த கலரை யூஸ் பண்ணணும்? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர் பாத்தீங்கன்னா மஞ்சள், மஸ்டர்ட் கலர். அதாவது சிவப்பு மஞ்சளோ கலந்தா கிடைக்கக்கூடிய மஸ்டர்ட் கலர். ஓகே. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். வேண்டிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு 80% நல்ல சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். இது வரைக்கும் கண்ணு பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு ஏற்படுத்தி கொடுக்கும். வீடு வச்சு லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற போது அந்த லோனை எப்படி அடைக்கிறதுக்கான வழிகள் ஏற்படுத்தி கொடுக்கும். தாயாருடைய ஆரோக்கியத்துல அக்கறை காட்ட வேண்டிய மாதமா இருக்கும். பணவரவுக்கான தாந்திரிக பரிகாரம் தனுசு ராசிக்காரர்கள் என்ன பண்ணணும்? பணவரவுக்கான தாந்திரிக பரிகாரம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு ரொட்டி, கோதுமையில செஞ்ச ரொட்டி போடுறது அது சாப்பிடும் போது இவங்களுக்கு உண்டான தடைகள் நீங்கி வெற்றி ஏற்படுத்தி. ஓகே. தனுசு ராசியில இருக்கக்கூடிய மாணவர்களோட கல்வி எப்படி இருக்கும்? தனுசு ராசி மாணவர்களோட கல்வி இந்த மாசம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா 4 ராகு உட்கார்ந்துருக்கு. கல்வி நிலையை இன்னும் கொஞ்சம் அதிகமா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு பார்க்கணும். படிப்பை பொறுத்த வரைக்கும் படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனா மார்க் வந்திருக்கும். எப்படி வந்திருக்குன்னு பார்த்து எழுதியோ இல்ல யாராவது ஹெல்ப் பண்ணியோ அப்படி வந்திருப்பாங்க. அதை பேரண்ட்ஸ் கவனிக்கிறது சிறப்பா இருக்கும். அது ஸ்கூல் படிப்புல ஓகே, அது கூட தவறு தான் பார்த்து எழுதி கொடுக்கறது. ஆனா காலேஜ்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பெனால்ட்டியோ அப்படி இல்லைன்ற போது சஸ்பென்ஷனோ அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுல அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. தனுசு ராசியில இருக்கக்கூடிய திருமணமானவர்களோட இல்லற வாழ்க்கையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் எப்படி அமையும்? தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எந்த பிரச்சனைனாலும் பரவாயில்ல, ஒரு அளவுக்கு மேல விட்டு கொடுத்துருவாங்க. ஆனா இந்த காலகட்டம் இன்னும் சிறப்பா இருக்கு. வாழ்க்கை துணை விரும்பிய வாழ்க்கை துணை அமையத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லறத்துல இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமும் அதிகரிச்சு கொடுக்க போறோம். நன்றி மேம். நன்றி.